அந்த மாதிரி மூவிஸ் கணவர்மார்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவி கிட்ட வந்து சேம் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. சொல்லுவோம்ல, நான் வந்து மனசார இதை ஏத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ஆழ் மனசுக்குள்ள உன்னோட நீ தான் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு எனக்கு விருப்பம் இருக்கு. அதனால தான் என்னால நீ இவ்வளவு என்னை அசிங்கப்படுத்தினதுக்கப்புறம் நான் திரும்ப திரும்ப வரேன் அப்படின்னா, எனக்கு இன்னொருத்தவங்க கிடைக்காம இல்லை. மூடுங்கிறது வந்து எல்லாருக்கும் எல்லா டைமும் வரணும் அப்படிலாம் இல்லைல்லங்க. இப்போ என்னன்னா, இப்போ பசங்களுக்கு இப்போ இன்னைக்கு நைட் பண்ணணும்னு மைண்ட் செட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக தோணும். இல்லை அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்பர் ஆனோடனே பண்ணணுங்கிற மைண்ட் செட் ஆகும். இவ குண்டா இருக்கனால என்னால் அந்த செக்ஸில் வந்து முழுசாக ஈடுபட முடியல. இல்லை இவ ஒல்லியாக இருக்கனால எனக்கு வந்து செக்ஸில் முழுசாக ஈடுபட முடியலைங்கிறது இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ யாரும் எடுத்தோன்னே நம்ம ஸ்கூலில் வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இப்படி போடணும், அக்கு இப்படி போடணும்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல. பட் இந்த செக்ஸுவல் விஷயத்துக்கு யாரும் பெருசாக இப்படி தான் தொடங்கி இப்படி தான் முடிக்கணும்னு யாராவது சொல்லி தந்திருக்காங்களா? மேடம் எப்படி இருக்கீங்க? குட். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மேம். மேம் வர வர உங்ககிட்ட கிளாமர் எடுத்தா என்னன்னு தெரியல. இன்னைக்கு தான் தலைக்காணியில சூப்பர் மேம். அழகா இருக்கு. ஏன்னா என் தலைக்காணி நீங்க பிடிங்க வச்சுக்கிட்டீங்க. அப்படிங்களா? சாரிங்க. வச்சுக்கோங்க, ஒன்றும் ரொம்ப பிரச்சனை நாள் ஆயிடுச்சிங்களா? அதனால பழக்க தோசுது. கை தேடுதா? கை தேடுது மேம். கை தேடுதா? கை தேடுது. இல்ல இல்ல ஓகே தலைக்காணிக்கு ஓகே வியூஸ் நான் சொல்லல, அவங்களே சொல்லிட்டாங்க கை தேடுதா. ஓகே ரைட்டு. இனிமே இல்லைங்க. ஆக்சுவலி கை தேடுதான்னு உங்க தலைக்காணி தேடுதான்னு கேட்டாங்க. கை வந்து தலைக்காணி தேடுது. தேடி அது கண்டுபிடிச்சு வியூஸுக்கு தெரிஞ்சிடும் நவீனோட கை தலைகாணி தேடுதா இல்ல எதுக்கு தேடுது அப்படிங்கிறது. அப்படித்தானே? நீங்க கேளுங்க கேள்வியை. சரிங்க மேம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. மேடம், ஆபாச படம் திருமண வாழ்க்கையை பாதிக்குமா? கண்டிப்பா பாதிக்கும். என்னன்னா, இப்ப ஆபாச படங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு டேப்லெட் சாப்பிட்டு பண்ணலாம், இல்ல இன்கம்காக பண்ணலாம். ஸோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி மூவிஸ் கணவர்மார்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவி கிட்ட வந்து சேம் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. ஸோ அது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாதுல்ல. எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ அவங்க நிறைய பொசிஷன் சொல்லுவாங்க. இல்ல முன்ன பின்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் அவங்க பண்றாங்க. ஏன் நீங்க பண்ண மாட்டீங்க? ஏன் உங்களால பண்ண முடியாது? அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருக்கும். ஸோ அவங்களோட உடம்புக்கு ஏத்த மாரி தானே அவங்க பண்ண முடியும். அப்ப அவங்க பண்றாங்க, ஏன் உன்னால பண்ண முடியல அப்படின்னா, மேபி அவங்களோட அ வழ பழக்கவழக்கம் வேற மாரி இருக்கலாம். அவங்க ட்ரிங்க் பண்ணியிருக்கலாம், இல்ல டேப்லெட் சாப்பிட்டுருக்கலாம். இந்த மாரி ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க அடிக்ட் ஆனா தான் இந்த விஷயத்த வந்து அவங்க ஹேண்டில் பண்ண முடியும். பட் நம்ம அப்படி இல்ல. நம்ம வீட்ல இருக்கவங்க அப்படி பண்ண மாட்டோம்ல. அதாவது அந்த பழக்கம் இருந்தா அது சகஜமா இருக்கும். மேபி அது பட் வந்து நம்ம வீட்ல கொஞ்சம் எந்த பழக்கமும் பண்ணும்போது எந்த ப்ராப்ளம் இல்லாம பெயின் தெரியாம இருக்கலாம். பட் நமக்கு இங்க அப்படி இல்லல்ல. சும்மா நார்மலா பண்ணாலே பெயின் அதிகமா இருக்கும். இதுல வேற இந்த பொசிஷன் வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், இப்படிதான் பண்ணணும். அப்ப அவங்கலாம் பண்ற மாரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த படம் பார்க்கறனாலயே இங்க வந்து திணிக்க ஆரம்பிப்பாங்க. சில பிரச்சனைகள் வரும். இதையும் நானும் பண்ணணும், ட்ரை பண்ணணும், எனக்கும் ஆசையா இருக்கு அப்படிங்கிறபோது திணிக்க ஆரம்பிக்கும்போது, இங்க வந்து முடியாத நேரம் இங்க பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். ஸோ அதனால படம் பார்க்கறனால திருமண லைஃப் கண்டிப்பா வந்து பிரச்சனையில தான் முடியும். இன்னொரு கொஸ்டின் இருக்கு மேம். கமெண்ட் பாக்ஸ்ல வந்திருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் உடலுறவு வைக்க சரியான ஏஜ் எதுவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் உடலுறவு வைக்க எனக்கு தெரிஞ்சு கேர்ளுக்கு வந்து ஒரு 21 வயசாவது ஆகணும். ஸோ பையனுக்கு ஒரு 24 வயசு 25 வயசு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லது. ஏன்னா ஒரு மனநிலை பக்குவம்னு ஒன்று சொல்லுவோம்ல, இந்த விஷயத்த தாங்கிக்கிறதான உடல் ரீதியாக இருக்கட்டும், மன ரீதியாக இருக்கட்டும், இந்த 2 விஷயமே போத் ஆஃப் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஒரு பையன் ஒரு செக்ஷுவலில் இன்வால்வ் ஆகுறான் அப்படின்னா, ஒரு லைஃப்பில் இன்வால்வ் ஆகுறான் அப்படிங்கிறது, அவனும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதில் திடமாக இருக்கணும். ஸோ பொண்ணும் அப்படி தான். அவள் ஒரு செக்ஸுவலில் இல்லை ஒரு ஃபேமிலிக்குள்ளே இன்வால்வ் ஆகுறா அப்படின்னா, அது மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, ஒரு இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் தான் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு பெயினாக இருக்கட்டும், இல்லை ஹாப்பியாக இருக்கட்டும், வாட் எவர் எதுவாக இருந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து நான் வந்து அதில் ப்ரிப்ரேஷன் ஆகணும். அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து 21 வயசும் 25 வயசு 24 வயசு அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நல்ல ஒரு விஷயம். முதல் முறையா ஐ லவ் யூ என்பதை கேட்டதும் இளம் பெண்ணுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் தான். பட்டு இளம் பெண் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் அது ஒரு எப்படி சொல்ல எதிர்பார்ப்பு இல்லாமல்
திடீர்னு ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா, அதுவும் அந்த பொண்ணுக்கு பிடிச்சவங்க வந்து சொன்னாங்கன்னா, கண்ட்ரோல் இல்லாத ஒரு ஹாப்பினஸ் சொல்லுவோம்ல. எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. என்னால எப்படி சொல்ல, "உன் கால் தரையில படல. நீயா இல்ல" அப்படிங்கிற மாரி தான் சார் சொன்ன மாரி தான். சூர்யா சார் சொன்ன மாரி தான். ஸோ ஒரு நிலையில்லாத எப்படி நிலையில்லாதன்னு இல்ல. ஒரு ஹாப்பினஸ்ஸ வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும்ல. எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து ஹாப்பியா இருக்கேன் அப்படிங்கிற மாரி. ஸோ அளவு கடந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அது அவங்களுக்கு பிடிச்சவங்க இன்னும் சொன்னாங்கன்னா, இன்னும் வேற லெவல்ல ஒரு ஹாப்பியா இருக்கும். ஓகே. அதாவது இளம் பெண்ணுக்கு ஹாப்பினஸ் அதான். ஹாப்பினஸ்ஸே அதுதான் அப்படி இல்ல. நீங்க கேட்டது அவங்க ஐ லவ் யூ சொன்னா அவங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்குமா இல்லையாங்கிறத தான் கேட்டீங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சவங்க சொன்னா இன்னும் பெரிய ஹாப்பினஸ் இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார்த்தைய இன்னொருத்தவங்க கேட்குறாங்க, சொல்றாங்க அப்படின்னா, அது கேட்கும்போது ஒரு மன ரீதியான ஒரு ஹாப்பினஸ் அப்போ கிடைக்கும். பெண்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது மேம். ம். அவங்க அழகா இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பறவை மாரிலாம் பறக்கும். ஓகே இருக்கலாம். நான் அதான் அழகா நம்மகிட்ட ஒரு பையன் வந்து இந்த மாரி சொல்லிட்டானே, நம்ம ஓகே. அழகா இருக்கும்னு சொல்லிட்டு, அவங்க மனசுல ஒரு பட்டாம்பூச்சிலாம் பறக்கும். எஸ். பட் இதுதான் தான் ஹாப்பினஸ்ன்றீங்க ரைட்டா? இருக்கும். இப்ப ஒருத்தவங்க வந்து என்கிட்ட லவ் யூ சொல்லும்போது நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கும்? ஓ! அப்ப நம்ம அழகா இருக்கோம். நம்மள ரசிச்சிருக்காங்க. அதனால தான் நம்மகிட்ட வந்து சொல்றாங்க. நம்மள பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போதே ஹாப்பி தானே! இப்போ நவீன் கிட்ட வந்து நீங்க அழகா இருக்கேன் அப்படி சொல்லும்போது ஒரு ஹாப்பினஸ் நமக்கு எஸ். கிடைக்கும்ல. கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா. அந்த மாரி தான் இந்த லவ் யூங்கிறதும் அப்படிதான். மேம் இத சார்ந்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு. நம்ம ஓகே. வியூவர்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வெளிய போம்போது, அதாவது ஒரு திருமணத்துக்கோ, ஏதாவது ஒரு ஃபங்ஷன், எனி ஃபங்ஷன் வச்சுக்கங்களேன். நாங்க ஒரு ஹீரோவ கண்ட்ரோல் பண்ணி, நாங்க அந்த மாரி ட்ரெஸ்ஸிங் போட்டா நல்லாருக்கும். ஓகே. அப்படின்னு சொல்லி போயிட்டு, எங்கள சில பொண்ணுங்க பார்க்கணும் அப்படின்னு ஒரு இது இப்படிதான் ஆண்கள் ஆ, போறாங்க. எஸ். பெண்கள் நீங்க அந்த மாரி ஒரு அழகான சாரீஸு, அதுவும் தேடி அதாவது மத்தவங்க கண்டுபிடிச்சு நம்மள பார்க்கணுங்கிறதுக்காக உடுக்குறாங்களா? இல்ல உங்க தேவைக்கு உடுக்குறீங்களா? ஆமா, அந்த மாரி கொஸ்டின் கூட இருக்கலாம். ஆமா. ஓகே டன். 2 இன் 1 தான். ஆ இப்ப வந்து செல்ஃப் லவ் இருக்கு. இப்ப எனக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப செல்ஃப் லவ் ஓகேவா? எனக்கே என் நீங்க தான் ஆ ஹீரோயின் மாரி. எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து இப்ப இந்த காஸ்டியூம் நான் போடுறேன் அப்டின்னா, நான் உங்களுக்காக போடுறேன் அப்டின்னு இல்ல. எனக்கு இத பிடிச்சிருக்கு. நான் இத ரசிக்கிறேன். ரசிச்சு நான் போடுறேன். ஆனா சேம் டைம் எனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களும் என்னோட அழக ரசிக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம திங்கிங்கா இருக்கும். ஸோ ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம் அப்படின்னா, நம்மள எல்லாரும் பார்க்கணும். ஸோ நம்ம உடுத்திருக்க ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், நம்ம போட்டிருக்க ஜுவல்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம வச்சிருக்க பூவா இருக்கட்டும், இத மத்தவங்க பார்த்து ரசிக்கணும், இல்ல அழகா இருக்குன்னு சொல்லணும் அப்படிங்கிறது போத் ஆஃப் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பொண்ணு தான் நினைப்பாங்க, பையன் தான் நினைப்பாங்க அப்படி இல்ல. எல்லாருமே வந்து தன்னை ரசிக்கணும், மத்தவங்க அத பத்தி பேசணும் அப்படிங்கிற திங்கிங் வந்து மேபி வெளிய சொல்லாம கூட இருக்கலாம். பட் உள் மனசு, ஆழ் மனசு அது இருக்கும் கண்டிப்பா. சரிங்க மேம். இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ண வந்து லவ் பண்றாரு. பட் அந்த பெண் வந்து ரொம்ப அழகா இருக்காங்க. இவரு வந்து கொஞ்சம் அ சுமாரா எ இருக்காங்க. சுமாரா இருக்காரு. ஆனா, எவ்வளத்தான் அந்த பெண் அசிங்கப்படுத்துனாலும், இவரு பின்னாடி போய் அந்த பொண்ண உஷார் பண்ணிர்றாரு. பட் அதே இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, பெண் வந்து மொக்கையா இருப்பாங்க. ஆனா, அவங்க பார்க்குற பையன் வந்து அழகா இருப்பான். எவ்வளோதான் இந்த பையன் அதான் சேம் ஈக்குவலா ஈக்குவலா வச்சுக்கங்களேன். ஓகே. பட் இது எப்படி சாத்தியமாகுது? இதுல எப்படி செக்ஸ் ஏதாச்சும் மேட்டர் மாரி வருதுங்களா? இல்ல அழகுல மயங்கி லவ் பண்றதா? அழகுல மயங்கி லவ் பண்றது ஒரு விஷயம் தான். இப்ப எனக்கு இப்ப நான் வந்து அசிங்கமா இருக்கேன். நான் நல்லா இல்ல. ஸோ என்னோட பார்ட்னராவது எ ஒ நல்லா இருக்கணும். அவங்க அழகா இருந்தாங்கன்னா, ஸோ நமக்கு இ இத இப்படி கூட திங்க் பண்ணலாம். நம்ம பொறக்கக்கூடிய குழந்தை அழகா இருக்கும். என்ன மாரி அந்த குழந்தை வந்து கருப்பாகாம இருக்கும். இல்ல என்ன மாரி அசிங்கமா இருக்காது. ஸோ அவங்களோட அழகுல கூட அந்த குழந்தையோட ஸ்டைல் வந்து மாற ஆரம்பிச்சுரும். அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருக்கும். இல்ல வந்து 2 பேருமே நல்லா இல்ல அப்படிங்கும்போது, ஒரு மாரி நமக்கு ஹெல்தி ஃபீல் ஆகும்ல. அந்த ஃபீல் வந்து இல்லாம இருக்கும். அட்லீஸ்ட் நீ நல்லா இல்லனாலும் பரவால்ல. உன் ஹஸ்பண்டாவது நல்லா இருக்கான் அப்படிம்பாங்க. இல்ல உன் பையன்கிட்ட போய், "ஏய் நீ நல்லா இல்ல, நீ மொக்கையா இருந்தாலும் பரவால்லடா. உன் பொண்டாட்டியாவது நல்லா இருக்கால்ல." இந்த மாரி சொல்லுவாங்கல்ல. ஸோ ஏதோ ஒரு சைட்ல அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அது ஒண்ணு. மேபி ஒரு சில இடத்துல வந்து அன்போட வெளிப்பாடு கூட இருக்கலாம். அவங்க என்னதான் நம்மள வந்து கஷ்டப்படுத்தி, ஹர்ட் பண்ணாலும், அகைன் அவங்கள தேடி போறோம் அப்டின்னா, அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கு. அவங்க காட்டுன அன்பா இருக்கலாம். இல்ல அவங்க நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்றாங்க. இந்த விஷயம் எனக்கு இந்த கேரிங்னஸ் வந்து இவங்க கிட்ட இருந்தா எனக்கு கிடைக்குங்கிற ஒரு புரிதல், ஒரு மைண்ட் செட் ஆயிரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நீ என்னதான் திட்டுனாலும், எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு விட விருப்பம் இல்ல. இப்ப நீ எனக்கு தேவையே இல்லன்னு சொல்லி மூஞ்சில அடிச்சாப்ல கூட பேசிருவோம். ஆனாலும் அதையும் மீறி நம்ம வந்து அவங்கள வந்து இன்வால்வ்டா இன்னும் திரும்ப திரும்ப போறோம் அப்டின்னா, எனக்கு வேற பொண்ணு கிடைக்காமலோ, இல்ல எனக்கு வேற பையன் கிடைக்காமலோ அப்டிலாம் இல்ல.
அந்த மைண்டு அவங்கள வந்து ஒரு விதத்துல தேட ஆரம்பிச்சு, பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. எனக்கு இவ இருந்தா நான் பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அகைன் எனக்கு இன்னொன்னு வந்து மைண்ட் செட் பண்ண விரும்பல. என்னோட மனசு அத ஏத்துக்க மாட்டேங்குது. ஸோ எனக்கு இவங்க இருந்தா எனக்கு ஹேப்பியா இருக்குங்கிறத மைண்ட்ஸ் மனசார சொல்லுவோம்ல, நான் வந்து மனசார இத ஏத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ஆழ் மனசுக்குள்ள உன்னோட நீ தான் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு எனக்கு விருப்பம் இருக்கு. அதனால தான் என்னால நீ இவ்வளவு என்ன அசிங்கப்படுத்தினதுக்கப்புறம் நான் திரும்ப திரும்ப வரேன் அப்படின்னா, எனக்கு இன்னொருத்தவங்க கிடைக்காம இல்ல. எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் காரணம். சூப்பரான பதில் மேம் இது. ஓகே. நினைச்சே பார்க்கல. அத பத்தி இவ்வளவு நேரம் நீங்க ரிசர்ச் பண்ணி பேசுற மாரி இருக்கு. நல்ல பதில். மேம் இன்னொரு வியூவர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. லேடீஸ் தான். சம்டைம்ஸ் பெண்கள் மூட்ல இல்ல. இத சொல்வதற்கு காரணம் என்ன? புரியல. சம்டைம்ஸ் நான் எனக்கு மூடாவே இல்ல. ஓகே. இத நான் சொன்னா அவர் ஏத்துக்க மாட்றாரு. ஹஸ்பண்ட் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே. அது காரணம் என்னன்னு அப்படின்னு ஆ கேட்குறாங்க. சொல்லணுமா? மூடுங்கிறது வந்து எல்லாருக்கும் எல்லா டைமும் வரணும் அப்படிலாம் இல்லைலங்க. இப்ப என்னன்னா, இப்போ பசங்களுக்கு இப்ப இன்னைக்கு நைட் பண்ணணும்னு மைண்ட் செட் ஆனோனே ஆட்டோமேட்டிக்கா தோணும். இல்ல அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டெம்பர் ஆனோனே பண்ணணுங்கிற மைண்ட் செட் ஆகும். ஆனா பொண்ணுங்களும் அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்போ அது பொண்ணுன்னு இல்ல, பையன்னு இல்ல. யாருக்கா இருந்தாலும் மூடு வரலைன்னா பண்றதுக்கான அந்த மைண்ட் செட் இருக்காது தான். ஸோ எல்லாரும் இங்க மைண்ட் செட்டோட பண்ண போறதில்ல. பட் நான் முன்னாடியே சொன்ன மாரி, பண்ண விருப்பமே இல்லைனாலும், அத கரெக்ட் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அந்த மாரி தான். மூடு வராமலும் இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லா டைமும் மூடோட, மைண்ட் செட்டோட, காமத்தோட, இச்சையோட தான் இருப்போம் அப்டின்லாம் இல்ல. ஓ உடம்பு சரியில்லாம இருக்கலாம். இல்ல மைண்ட் ஒரு வித டிப்ரஷன்ல இருக்கலாம். பீரியட்ஸ் டைம் இதில இன்னொன்னு என்னன்னா, பீரியட்ஸ் டைம் ஆகும். அதாவது பீரியட்ஸ் முடிஞ்ச அந்த ஒரு டைம் இருக்கலாம். இல்ல தொடங்க போற ஒரு டைமா இருக்கலாம். அப்ப என்ன ஆகுன்னா, நமக்கு வந்து ஒரு வித இரிட்டேட்டிங் மைண்ட் டென்ஷனு ஒரு மாரி கோவமா இருக்கும். அந்த டைம்ல அப்போ வந்து பண்ண வரும்போது, ஸோ நமக்கெல்லாம் அந்த மைண்ட் செட் இருக்காது. மூட் இருக்காது. ஸோ அது மாரி தான். ஸோ மூட் இல்லாம இருக்கதுக்கும் நெறைய காரணங்கள் இருக்கும். நமக்கு வேவ் ஆஃப் வந்து பேக்கிரவுண்ட்ல நமக்கு வந்து சிச்சுவேஷன் சூழ்நிலைகள் கூட காரணமா இருக்கலாம். உடம்பு மட்டும்னு இல்ல, சூழ்நிலைகளும் ஒரு சில இடத்துல காரணம் இருக்கலாம். அதாவது குண்டான பெண் உடலுறவில் திருப்திப்படுத்துவாளா? அல்லது ஒல்லியான பெண் உடலுறவில் திருப்திப்படுத்துவாளா? குண்டான பெண், குண்டான இந்த ஒல்லியான பொண்ணு அப்படிங்கிறத தாண்டி, குண்டான பையன், ஒல்லியான பையன். ஸோ இங்க 2 பேருமே இருக்கு. ஆனா கேட்டவங்க பெண். ஸோ ஜென்ட்ஸ் கேட்டனால அவங்க இந்த ம். கேள்வி கேட்டிருக்காங்க. குண்டான பெண், ஒல்லியான பெண்ண பெண். பத்தி கேட்குறாங்க. திருப்திங்கிறது உடம்ப வச்சு இல்ல. ஓகேவா? நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இவ குண்டா இருக்கனால, என்னால வந்து செக்ஸ்ல வந்து முழுசா ஈடுபட முடியல. இல்ல இவ ஒல்லியா இருக்கனால, எனக்கு வந்து செக்ஸ்ல முழுசா ஈடுபட முடியலங்கிறது இங்க சொல்ல முடியாது. ஏன்னா, ஒல்லியா இருக்கவங்களும் ரொம்ப ஹேப்பியா பார்த்துக்கலாம். இல்ல குண்டா இருக்கவங்க, இவங்கள விட அவங்க வந்து ரொம்ப நல்லாவே வந்து செக்ஸ்ல இன்வால்வ்டா இருக்கலாம். கம்பெனி குடுப்பா. கம்பெனி குடுக்கலாம், ஹேப்பியா கொண்டு போகலாம். ஸோ உடல வச்சு எதையுமே நம்ம வந்து எடை போடக்கூடாது. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். பட் 2 பேருமே ஒரு சில இடத்துல வந்து ஈக்குவலா வந்து ஹேப்பியா குடுக்க முடியும். ஆனா அதுக்காக இவங்களால தான் இத பண்ண முடியும். இவங்களால இத பண்ண முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ 2 பேர்கிட்டயும் செய்ய முடியக்கூடிய விஷயங்களும் இருக்கும். செய்ய முடியாத விஷயங்களும் இருக்கும். பட் ஹேப்பியா கொண்டு போணும்னா, போத் ஆஃப் ஈக்குவலா ஹேப்பியா கொண்டு போயிரலாம். சூப்பரான கேள்விக்கு பதில் சொல்றீங்க மேம். ம். மேம் இன்னொரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. முதல் முறை உடலுறவு ஏன் தோல்வியில் முடிகிறது? முதல் முறை உடலுறவு பண்றது ஏன் தோல்வியில முடியுது அப்படின்னா, ஸோ அத பத்தியான டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாம இருக்கும். அதுதான் உண்மையான ரீசன் என்னன்னா, இப்ப யாரும் எடுத்தோனே நம்ம ஸ்கூல்ல வந்து சொல்லிக் குடுக்குற மாரி, இப்படி போடணும், இப்படி போடணும்னு சொல்லிக் குடுக்குறாங்கல்ல. பட் இந்த செக்ஸுவல் விஷயத்துக்கு யாரும் பெருசா இப்படிதான் தொடங்கி, இப்படிதான் முடிக்கணும்னு யாராவது சொல்லி தந்திருக்காங்களா? ஸோ யூ ஆர் மேரிட் தானே? ஸோ உங்களுக்கு யாராவது இந்த மாரி இப்படிதான் தொடங்கி, இப்படி முடிக்கணும் சொல்லி தந்திருக்காங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்லலாம். சும்மா மாப்பிள அப்படின்னு ஒரு கேஷுவலான விஷயங்கள சொல்லலாம். பட் ஃபுல் டீட்டெயிலா வந்து யாராவது சொல்லி தந்திருப்பாங்களா? இல்ல. எனக்கு தெரிஞ்சு எனக்கும் யாரும் அந்த மாரி சொல்லி தந்ததில்ல. மேபி ஹஸ்பண்ட் யாருமே இங்க அந்த செக்சுவல் விஷயத்துல வந்து முழுசா ஒரு விஷயத்த டீட்டெயிலா சொல்லிக் குடுக்க போறதில்ல. ஸோ அந்த விஷயங்கள் தெரியாம இருக்கிறதுனால கூட அங்க ஃபெயிலியர் ஆகலாம்.
சூப்பர் மேம். சூப்பர் மேம். ஃபெயிலியருக்கான ரீசன் அதுதான். இந்த விஷயத்த செய்றதுக்கான முழுமையான ஒரு அ காரணம் வந்து நமக்கு தெரியாது. இது இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் ஹேண்டில் பண்ணணுங்கிறது தெரியாம இருக்கனால தான் அங்க ஃபெயிலியர் ஆகுது. ஓகே மேம். ரொம்ப நன்றி. இந்த கொஸ்டின் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா சொல்ட்டீங்க. நானும் சொல்லி ஆவணும். அதாவது கைஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்காத கேள்வி எல்லாமே நம்ம ரகசிய மந்திரத்துல கேளுங்க. கேட்டு தெரிஞ்சுங்க, புரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்க சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உண்மையா தானே இது. ஏன்னா, யார்கிட்டயும் கேட்க முடியாத ஒரு கொச்சையான வார்த்தை. எங்ககிட்ட வாங்க, கேளுங்க. இது கொச்சையான வார்த்தை, புனிதமான வார்த்தை. நீங்க செக்ஸ்னா புனிதமா கொச்சைன்னு ஆமா. நெனைக்கிறீங்க நீங்க. இல்ல அவங்களுக்காக நான் இல்ல, சொல்றேன். இல்ல. பட் அப்படிலாம் இல்ல. அப்படி சொல்லாதீங்க. கொச்சைங்கிறது வார்த்தையே வந்து தப்பாயிரும். தப்பான இது வந்து எப்படி நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பெண்மை எப்படி சொல்ல புனிதமா பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதே சேம் அப்படிதான். ஆணையுமே புனிதமா தான் பார்க்கணும். ஆண் ஒருத்தங்க இல்லைன்னா நம்ம லைஃபே இல்ல. அவ்ளோ கஷ்டப்படுறாங்க. நமக்கு வந்து வெளிய நம்ம சும்மா சொல்றோம் பெண்கள் தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு. ஆனா போத் ஆஃப் சேம் ஈக்குவல். ஒருபடி பெண்கள் வந்து நம்ம பிரசவத்தினால வந்து ஹெவியா நம்ம வந்து பெயின் அதாவது அவங்க வந்து எப்படி சொல்ல ஒரு பெண் ஒரு குழந்தை பெத்தெடுக்கும்போது அவங்க எவ்வளோ பெரிய பெயின் அனுபவிக்கிறாங்கன்னா, அது சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்ல. கண்டிப்பா இதோட டீட்டெயில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சொல்லுவோம். ஆனா, ஒரு பெண்ணோட ஈக்குவல் அளவுக்கு ஒரு பையனும், ஒரு பையனோட ஈக்குவல் அளவுக்கு பொண்ணுமே இங்க வந்து போத் ஆஃப் ஈக்குவலா தான் எல்லாமே கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ வலியும் சரி, இல்ல நல்லதும் சரி, கெட்டதும் சரி, எல்லாருக்கும் எல்லாமே வந்து ஈக்குவல் தான். சூப்பரான வார்த்தை மேம். அவங்க சொன்னது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. எல்லாருக்கும் எல்லாமே ஒண்ணு தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. நானும் அத சொல்லிட்டு விடைபெறுகிறேன். இப்போ ரகசிய மந்திர சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ரகசியமான கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த கேள்வி வச்சு உங்களுக்கு நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கோம். நான் இல்ல, மேடம் சொல்லுவாங்க. சோஃபியா மேம். எனிவே இப்படிக்கு உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்க நவீன். ஜெய் நவீன்.